டேட்டா பேஸஸும் பிஹெச்பியும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு கோட் ரைட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு அதோட கன்டினியூட்டியாக வந்துட்டு ஒரு ஃபார்ம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண வச்ச ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் கொடுக்குற டேட்டாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு டேட்டா பேஸில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோர் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மெத்தடில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்துட்டு நம்ம கர்ட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். கர்ட் ஆப்ரேஷன் என்னென்னா கிரியேட், ரீட், அப்டேட், டிலைட் இந்த ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கர்ட் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட். நம்ம டேட்டா பேஸில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸஸில் வந்துட்டு அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடியா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிட்டோம். தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்யூஸாகவே நம்ம வந்துட்டு கனெக்ஷன்.php ஃபைல் ரைட் பண்ணி டேட்டா பேஸஸ்க்கும் பிஹெச்பிக்கும் நம்ம ஒரு கனெக்ஷனை கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட கன்டினியூட்டியாக நம்ம வந்துட்டு கர்ட் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு திங்காக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் மீன்ஸ் என்னென்னா நம்ம கொடுக்குற ஃபார்மில் கொடுக்குற டேட்டா வந்துட்டு டேட்டா பேஸஸில் இந்த வேல்யூஸில் நமக்கு வந்துட்டு இங்கே ஆல்ரெடி நமக்கு ஷோ பண்ணணும். இங்கே வந்துட்டு நமக்கு ஷோ பண்ணணும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட கன்டினியூட்டியாக நமக்கு வந்துட்டு ஷோ பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டிபியில் வந்துட்டு இந்த கனெக்ஷன்.php இருக்கிற ஃபோல்டர்லேயே நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஹெச்பி ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே வந்துட்டு நமக்கு என்ன தேவைன்னா பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஹெச்பி டேக் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வந்துட்டு கிளாஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம எழுத போகிறோம். பிஹெச்பியில் வந்துட்டு நம்ம கிளாஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம கிளாஸ் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே கிளாஸுங்கிற ஒரு கீவேர்டு, கிளாஸுங்கிற கீவேர்டில் தென் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா கிளாஸோட நேமு. நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குற மாதிரி தான் கிளாஸுக்கும் ஒரு நேம் இருக்குது. தென் கர்லி ப்ராக்கெட்குள்ளே நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்குது. ப்ரைவேட்குள்ளே நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா டிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த டிபி வந்துட்டு எங்கேருந்து நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கனெக்ஷன்.phpலேருந்து நமக்கு வந்துட்டு இங்கேருந்தே நமக்கு கிடைச்சிரும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்தே கிடைக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டுங்கிற கீ வந்து நமக்கு இங்கே யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த கர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கிளாஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணாலும் சரி அத்தனை ஃபங்க்ஷனுக்குலையுமே நம்ம வந்துட்டு இந்த ப்ரைவேட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுற இந்த டிபி வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தென் ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு எனக்கு என்ன இருக்கணும்னா இது வந்துட்டு நான் ஒரே லைனில் கொண்டு வந்துக்கிறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நான் வந்துட்டு என்ன பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பாராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன்னா கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்.php ஃபைல் இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இந்த பேராமீட்டர் கிடைக்கும். ஸோ அதை ஃபைனலாக நம்ம வந்துட்டு எப்படி நம்ம கொடுக்க போகிறோன்னு பார்ப்போம். தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா திஸ்ஸில் ஆல்ரெடி நம்ம டிபின்னு எடுத்திருக்கோம். டிபி வந்துட்டு நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே ஹோவர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ப்ரைவேட் டிபி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு மீன்ஸ் என்னன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்துட்டு இதுலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிபியை வந்துட்டு ரெடி பண்ணுறோம். டிபியை ரெடி பண்ணி நம்ம என்ன கொடுக்குறோன்னா டிபி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன் அப்படிங்கிற கனெக்ஷனுங்கிற ஒரு வேரியபிளில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அலோகேட் ஆகிக்கணும். ஸோ இது வந்துட்டு இன்சைட் பண்ணிடுறோம். அந்த டிபி இந்த திஸ்ஸுங்கிறத வந்துட்டு இதுக்குள்ளே இன்சைட் பண்ணிடுறோம். மீன்ஸ் என்னென்னா நமக்கு இங்கேருந்து வர வேல்யூஸும் பேராமீட்டர் மூலிமா நமக்கு வந்துட்டு டிபியில் வந்துட்டு அலோகேட் ஆகிக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா இன்செட் வந்துட்டு பேரன்தீசிஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே ஒன்று நோட் பண்ணுங்கள். ஸோ
அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேராமீட்டர் கொடுக்கல, ஸோ பேரண்டிசிஸ் கொடுக்கல. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கோம், ஏன்னா இங்கே வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே கிளாஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்க தேவையில்ல. அதேமாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பப்ளிக்காக இருக்கணும். ஸோ மீன்ஸ் என்னென்னா நம்ம இது வந்துட்டு காமன் ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி, ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஷர்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணணும். என்னென்னா எஃப் நேமு, ஃபுல் நேமு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமெயிலு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2வது இமெயிலு, 3வது வந்துட்டு ஃபோனு, 4வது வந்துட்டு டிபி. சரி, 4வது வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, ஃபோனு, டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த்து. 5வது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா செலக்ட்டுங்கிற மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், செலக்ட்டு. 6வது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸு. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு வந்துட்டு பாஸ் பண்ணணும். மீன்ஸ் என்னென்னா இந்த இன்செர்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒர்க் ஆகும். போஸ்ட்மேன் என்ன பண்ணணும்னா சம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேரி பண்ணி நமக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா டிபியில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணிவிடும், டேட்டா பேஸ்க்கு வந்துட்டு இந்த டீட்டெயிலெலாம் இன்செர்ட் பண்ணிவிடும். ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நான் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அண்ட் கேட்ச் ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் ரைட் பண்ண போகிறேன். மீன்ஸ் என்னன்னா எனக்கு வந்துட்டு இது நடக்கணும், இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு எரர் ஷோ பண்ணணும். இது வந்துட்டு எதுக்காகனா நம்ம என்டையராக அந்த வெப்சைட்டே வந்துட்டு கிராஷ் ஆகக்கூடாது, நம்ம வந்துட்டு ஷேஃபராக அதோட எரர் மட்டும் நமக்கு ஷோ பண்ணணும், அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ நம்ம ட்ரை கேட்ச் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் பிளேசஸில் வந்துட்டு எழுதுறோன்னா நமக்கு வந்துட்டு ட்ரை கேட்சஸ் யூஸ் பண்ணுறது நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நான் ட்ரையில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா எஸ்கியூஎல்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்னா இந்த எஸ்கியூஎல் தான் வந்துட்டு நம்ம ஒரு கோரி வந்து ரைட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரக்சரில் இதுதான் என்னோட டேபிள். இந்த டேபிளுக்குள்ளே எஸ்கியூஎல் போனீங்கன்னா அது நம்ம எப்படி ரைட் பண்ணணுங்கிறதே நமக்கே காட்டும். இங்கே பாருங்களேன், இது வந்துட்டு யூனிவர்சல் செலக்டார்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த இது யூஸ் பண்ணலாம். இன்செர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 3 திங் எடுத்துக்கிறேன். இன்செர்ட் இன்டூ அப்படிங்கிற மாதிரி, தென் அதோட கண்டினியூட்டியாக டேபிள் நேம் வந்துடும். டேபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் வேல். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு பேரண்டிசிஸு. தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவை, வேல்யூஸ் தேவை. வேல்யூக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு என்னென்னா இங்கே ஒரு பேரண்டிசிஸு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு இதை நம்ம பாஸ் பண்ணணும். இது இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்துட்டு இதை கொடுக்கணும். ஸோ அந்த ஐடியை மட்டும் இக்னோர் பண்ணிடுவோம், ஏன்னா ஐடி வந்துட்டு டிஃபால்ட்டாகவே க்ரியேட் ஆகிக்கும். ஸோ அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணி விட்டு இது மட்டும் வச்சுக்கிறேன். இது என்னன்னா நம்ம இந்த டேபிளில் க்ரியேட் பண்ணக்கூடிய காலம் நேம்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் இங்கே வந்துட்டு பிளேஸ் ஹோல்டர் ஆர் லேபிள்னு சொல்லுவோம். இந்த இதோட லேபிள்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே கொடுக்கணும். வேல்யூஸ் வந்துட்டு டைரெக்டாக நம்ம வந்துட்டு இந்த வேரியபிளை பாஸ் பண்ணாமல் பிளேஸ் ஹோல்டரோ இல்லை லேபிளோ கொடுத்துட்டு அந்த லேபிளில் இருந்தால் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு ஜஸ்ட்டு கோலன் கொடுத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் முன்னாடி. அப்படின்னா இது நமக்கு வந்துட்டு லேபிளாக நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, தென் கொடுத்தாச்சு. ஓகே, தென் ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம கோரி ரைட் பண்ணிட்டோம். இந்த கோரியை வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்டிஎம் சொல்லிவிட்டு நான் வந்துட்டு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு திஸ் டிபி எடுத்துக்கிறேன். டிபி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா டிபி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். டிபியில் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா ப்ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணி, ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கியூஎலை வந்துட்டு பாஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ மீன்ஸ் என்ன ஆகும்னா இப்போ வந்துட்டு நமக்கு வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த இது வந்துட்டு செக் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் வேரியபிள் தான். அடுத்து இந்த லைனுக்கு வரும்போது என்ன ஆகும்னா இந்த டிபி ப்ரிப்பேர் பண்ணும். இந்த எஸ்கியூஎல்லாம் இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த எஸ்டிஎம்டியை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிடும், டிபி ப்ரிப்பேர் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறம் அதோட இது கன்டினியூட்டியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா எஸ்டிஎம்டியோட நம்ம என்ன பண்ணுறோம் பைண்ட் பேரம்
அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 திங்ஸ் கொடுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து முன்னாடி காட்டியிருந்தது. சரி, ஓகே. இங்கே வந்துட்டு 3 திங்ஸ் கொடுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லேபிள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸு. ஸோ டேரெக்டாக நம்ம இங்கே வேல்யூஸ் பாஸ் பண்ணல, இதோட வேல்யூஸை தான் இங்கே நம்ம செக் பண்ணி நமக்கு வந்துட்டு டிபிக்கு இன்சர்ட் பண்ணி விட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், கொட்டேஷனுக்குள்ளே கோலன் கொடுத்துட்டு எஃப் நேமு கமா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப் நேமு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நமக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸும் நமக்கு வந்துட்டு கொடுக்கணும். மீன்ஸ் என்னன்னா இமெயிலு, அடுத்து ஃபோனு, செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனு, தேர்ட் திங்கு டேட் ஆஃப் பர்த்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு செலக்ட் ஐடின்னு வரணும். லேபிள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஐடின்னு இருக்கணும். அதே இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு செலக்ட்னு தான் இருக்கணும். ஏன்னா வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட்னு தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்துட்டு டிபின்னு கொடுத்துக்குங்க. சாரி, டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா வந்துட்டு லேபிள், இதோட வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ். ஓகே. ஸோ பைண்ட் பேரம் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணிட்டோம். இந்த பைண்ட் பேரம் என்ன பண்ணோம்னா நம்ம இன்புட்டில் வந்துட்டு கொடுக்குற வேல்யூஸ் எல்லாத்தையுமே டெக்ஸ்ட்டாக தான் வந்துட்டு டேட்டா பேஸ்க்கு அனுப்பும். இப்படி பண்ணுறனால என்ன ஆகும்னா நம்ம இன்புட்டில் சம் ஹேக்கர்ஸ் வந்துட்டு சம் கமெண்ட்ஸோ இல்லாட்டினா ஏதோ ஒரு கோடை ரைட் பண்ணி பாஸ் பண்ணி இதை இன்ஜெக்ட் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் எடுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பைட் ஃபாரம் வந்துட்டு ஒரு பாடி கார்டு மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் ஆகுது. இந்த இது வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கணும். நீங்கள் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூக்கும் நீங்கள் பைண்ட் பேரம் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா stmt எக்ஸிக்யூட். ஸோ எக்ஸிக்யூட் என்ன பண்ணணும்னா ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த எல்லா டீட்டெயிலையும் வந்துட்டு இந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அதுதான் இது எக்ஸிக்யூட்டோட திங்காக இருக்கும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிட்டன் ட்ரூ பண்ணி விட்றோம். ரிட்டன் ட்ரூ பண்ணி விட்றனால என்ன ஆகுனா நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்துட்டு நமக்கு வேறு இடத்துல ஏதாவது நீடட் இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையோட ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சது, ட்ரையோட சின்டாக்ஸ் முடிஞ்சது. நம்ம வந்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் ரைட் பண்ணுவோம். கேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேண்டசி ஸ்கூலில் கர்லி ப்ராக்கெட்குள்ளே ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேண்டசி ஸ்கூலில் நம்ம வந்துட்டு என்ன கொடுக்கணுன்னா இதுக்கு வந்துட்டு பிடிஓ எக்ஸெப்ஷன் இருக்குது. ஸோ பிடிஓ எக்ஸெப்ஷன் தென் வந்துட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈன்ட்டு எரர் மெசேஜை நம்ம பாஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எக்கோ கொடுத்துட்டு தென் வந்துட்டு ஐஃபன் அதுக்கப்புறம் ஏரோ சிம்பிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எரர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பேஜஸில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்துட்டு சேஃபர் வே. ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இப்போது எல்லாமே நமக்கு கரெக்டாக நம்ம எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். தென் வந்துட்டு எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லைனா இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்க. இப்போ உங்கள் கனெக்ஷனுங்கிற ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்கேருந்து கிடைக்கும்னா இங்கேருந்து தான் கிடைக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபைலை நம்ம இங்கே கால் பண்ணிக்கிறோம். மீன்ஸ் என்னென்னா ரெக்யூர்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை இங்கே கால் பண்ணிக்கிறோம். ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா crud.php. ஓகே, தென் கொடுத்தாச்சு. இந்த ஃபைல் நேமு இதோட ஃபைல் நேமு கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். crud அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நான் நியூங்கிற ஒரு கீவேர்டில் நான் வந்துட்டு பிடிஓ அப்படின்ட்டு ரைட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நியூங்கிற கீவேர்டில் நான் வந்துட்டு curd அப்படின்ட்டு நான் ரைட் பண்ண போகிறேன்.
கர்ட்னா நான் வந்துட்டு கிளாஸை அந்த கிளாஸை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். க்ரட் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிடிஓவை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஆகும்னா இந்த கேர்டுங்கிற ஃபங்க்ஷன் கிளாஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆமாம் கரெக்டு தான், கிளாஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த பிடிஓங்கிறத வந்துட்டு நமக்கு வந்துட்டு உள்ள பேராமீட்டராக நமக்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு இந்த கனெக்ஷனில் வந்துட்டு அந்த பிடிஓங்கிறது வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இங்கே என்ன இருக்குது, டிபிலாம் இங்கே வந்து செட் ஆகிக்குதுல்ல. ஸோ அந்த டிபிலாம் இங்கே வந்துட்டு அலோகேட் ஆகிக்கும், இனிஷியேட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த இனிஷியேட்டுங்கிற ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டு என்னென்னா எஃப் நேமு இதெல்லாம் வந்துட்டு இதில் மீன்ஸ் என்னென்னா நம்ம அந்த ஃபார்மில் இருந்து நம்ம கொண்டு போக போகிறோம். இதெல்லாம் வந்துட்டு டிபியில் வந்துட்டு ஸ்டோர் ஆகணும். ஸோ அதையும் என்ன பண்ணுறோம், அதையும் நம்ம எடுத்துக்கிட்டு தென் கோரி ரைட் பண்ணுறோம். ஸோ இன்செட் இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோரி ரைட் பண்ணி ஸோ டேட்டா பேஸை ப்ரிப்பேர் பண்ணி விட்டு ஸோ அதில் வந்துட்டு இதை எஸ்கியூவில் பாஸ் பண்ணி விட்டு தென் பைண்ட் பேரம் ரைட் பண்ணி எல்லாரோட வேல்யூக்கும் பைண்ட் பேரம் பண்ணி விட்டு நம்ம கடைசியில் சேவ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ட்ரூ ஆக்கி வர்றோம். மீன்ஸ் என்னென்னா வேல்யூஸ் வந்துட்டு அடுத்த பேஜஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 ஃபைலுமே ஒர்க்கு அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம வந்துட்டு ரைட் பண்ணணும் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இப்போ index.phpங்கிறது இருக்குல்ல. ஸோ இதில் வந்துட்டு சப்மிட்டுங்கிற பட்டன் இருக்குது. இந்த சப்மிட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருந்தோம் நமக்கு போஸ்ட் நடக்கணும். போஸ்ட் நடக்கும்போது நமக்கு என்னென்னா result.phpங்கிற ஒரு ஃபைலுக்குள்ளே போகும். அப்போ என்ன ஆகும்னா இப்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு என்ன ஆகும், இப்போது இந்த இடத்துல வந்துட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி டேட்டா பேஸ்லேருந்து நம்ம இந்த பேஜஸ்லாம் நம்ம கொண்டு வந்து காட்ட போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது ரைட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இஃப் கண்டிஷன் ரைட் பண்ணி அதை நம்ம வந்துட்டு கமெண்ட் பண்ணி விட்டோம். எதனாலனா நான் வந்துட்டு இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். நான் இந்த இடத்துல கெட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, சப்மிட்னு யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல சப்மிட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் சப்மிட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி கொடுத்தா தான் நமக்கு வந்துட்டு சப்மிட்டுங்கிறது ஒர்க் ஆகும். அதேமாரி இங்கே வந்துட்டு கெட் இல்லை, போஸ்ட்டு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதோட இதை மாற்றிட்டோம். ஸோ அதனால் கெட்லேருந்து போஸ்ட்டுக்கு மாற்றிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம போஸ்ட்டு தான். ஸோ இங்கே போஸ்ட் நடக்கும்போது நமக்கு வந்துட்டு இங்கே செக் பண்ணோம் இசெட் மூலிமா சப்மிட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு எஃப் நேமுங்கிற இடத்துல வந்துட்டு ஸ்டோர் ஆயிடணும். தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஓகே எனக்கு வந்துட்டு டேட்டா பேஸில் இப்போது நான் இந்த ரைட் இருக்கேன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுனா இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு connection.phpங்கிற ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு நான் இதில் சப்மிட் கொடுக்குறேன், இந்த பட்டனில் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா connection.php ஃபைல் செக் பண்ணும். connection.php ஃபைல் என்னென்ன இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், பிடிஓலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நடக்கணும் தென் கேஷ் நடக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதோட என்ன ஆகும்னா code.phpங்கிறது நடக்கும். தென் இந்த கிளாஸஸும் கால் ஆகும். தென் இதிலேருந்து நமக்கு பேராமீட்டரும் இந்த ஃபைலுக்கு பாஸ் ஆகும். ஸோ அப்படி பாஸ் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த கிளாஸ் கால் ஆகுங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ அந்த பிடிஓ வந்துட்டு இங்கே கிடைக்கும். ஸோ பிடிஓவில் வந்து டேட்டா பேஸ் அலோகேட் ஆகும். இங்கே வந்துட்டு இந்த வேரியபிள்ஸ்லாம் செக் பண்ணும். ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி இங்கே வந்துட்டு இந்த டேபிள்ஸ் இருக்கா, இதேமாரி இந்த இந்த காலம் நேம் வந்துட்டு அங்கே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா செக் பண்ணோம். தென் வேல்யூஸு ஸோ இந்த மாதிரிலாம் செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சப்மிட் நடக்கும்போது இப்போ ரிசல்ட்டுங்கிற பேஜஸ்க்கு தானே வரும். ஸோ என்ன ஆகுனா இப்போ வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சப்மிட் கொடுக்கறதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் வந்துட்டு result.phpல இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு இந்த பேஜஸ்க்கு வரும். ஸோ நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கன்ஃபியூஸ் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம கன்ஃபியூஸாக ஃபைல்ஸ் வந்து மாற்றி பார்த்துட்ருக்கனால உங்களுக்கு வந்துட்டு மிஸ்டிங் ஆகலாம். ஸோ இதுதான் ப்ராசஸிங். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்துட்டு நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா result.php சப்மிட் ஃபார்மில் இருந்துட்டு result.php ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். அப்போனா சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த பேஜஸ்க்கு போகும். இந்த பேஜஸ்க்கு போகும்போது என்னாகும், நமக்கு சப்மிட் நடந்திருக்கான்னு செக் பண்ணோம் இஃப் கண்டிஷன் மூலிமா. சப்மிட் நடந்துச்சுன்னா அதோட ஒவ்வொரு வேல்யூவும் நமக்கு இந்த இதில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். தென் இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா இஸ் சக்ஸஸ்
சக்ஸஸ் இஃப் சக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோட் ஆப்ஜெக்டை நம்ம இங்கே கொண்டு வரோம். கோட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்செர்ட் எடுத்துக்கிறோம். இன்செர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே காட்டுது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நான் வந்துட்டு இதை வந்துட்டு செமிகோலன் கொடுத்து முடிச்சுக்கிறேன். தென் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் எழுதுகிறேன். நான் இதுக்கு எல்லாம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா, மறுபடியும் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே. இப்போ வந்துட்டு என்னென்னா, இந்த இன்செர்ட் நடந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வந்துட்டு ஷோ ஆகணும். எக்கோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு we are submit the all details அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ். அதேமாரி இங்கே வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா, கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ வந்துட்டு கிளாஸ் கொடுக்கும்போது இங்கே கொஞ்சம் ஸ்டபுளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம இது மட்டும் மெசேஜை மட்டும் நம்ம பாஸ் பண்ணுவோம். இது இல்லை அப்படின்னா எனக்கு எல்ஸ் வந்துட்டு சம்திங் நடக்கணும். எல்ஸ் கண்டிஷனும் நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஆகணும்னா, எனக்கு வந்துட்டு we are not submit the all details அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு இந்த இது நடக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே டேட்டுன்னு கொடுத்துருக்கேன். நான் டிஓபின்னு கொடுத்துக்கிறேன். ஒன் செகண்ட். ஸோ இங்கே வந்துட்டு டிஓபின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஓபின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இங்கே போயிட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம்னு கொடுக்குறேன். அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா william@gmail.comனு சொல்லிட்டு மெயில் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். தென் ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 89 சம்திங். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். தென் DOFஸ்ன்னு இருக்கட்டும். ஸோ அதேமாரி we are here to take ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்திங் டெக்ஸ்ட் வந்துட்டு நான் பாஸ் பண்ணுறேன். சைன்இன்னு சொல்லிட்டு சப்மிட் கொடுக்குறேன். என்ன ஆகுனா அங்கே பாருங்களேன், we are submitted the all detailsன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு டீட்டெயிலும் இங்கே ஷோ ஆகுது. இப்போ டேட்டா பேஸில் போய் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகணும்னா, நமக்கு வந்துட்டு இப்போ கொடுத்த டீட்டெயில் வந்துட்டு நமக்கு இங்கே ஷோ ஆகணும். ஸோ இங்கே பாருங்கள், வில்லியம்ங்கிறது நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இன்னொரு வேல்யூஸும் கொடுத்து பார்ப்போம். நான் வந்துட்டு வில்லியமுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன்னா ஜான்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு 2 வேல்யூஸ் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு ஜான்னு கொடுக்குறேன். ஜான் அதேமாரி ஜான் JOHN ஜான் @gmail.comனு கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 78 சம்திங். டேட்டா பேத் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் இன்றைக்கி டேட்டை கொடுத்துட்டு DevOpsலேயே இருக்கட்டும். அதேமாரி we are created அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ இன்னொரு திங் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு இங்கே அட்டெண்டன்ஸ் செலக்ட்ன்னு இருக்குல்ல. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இது வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோன்னா, ஃபாரின் கீ மூலிமா இதையும் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 2 இது க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு வேல்யூஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா தெரியும் DevOps அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டம்மி. இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இது வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வேல்யூ வந்துட்டு இங்கே இன்சர்ட்னு போயிட்டு DevOps அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ என்ன ஆகும்னா, ஸோ செலக்ட் ஐடி வந்துட்டு ஒன்றுங்கிறதுனால ஒன்றுங்கன்னு செலக்ட் ஆகிருக்குல்ல. ஸோ சப்போஸ் நான் இங்கே வந்துட்டு 2 கொடுக்குறேன்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகுனா 2வது இது செலக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் சைன் கொடுக்குறேன். ஸோ 3வது இது வந்திருக்கு. ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு 3. இங்கே பாருங்களேன், we are successfully connected with database. ஸோ என்ன ஆகுனா எனக்கு வந்துட்டு 2வது வந்துட்டு எனக்கு செட் ஆகலை, ஃபாரின் கீ வந்துட்டு டிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு இண்டெக்ஸ் டாட்டில் நான் வந்துட்டு 2, 3 வேல்யூஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நான் இன்செட் கொடுத்துட்டு 2வது வேல்யூ 3வது வேல்யூ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெவலப்பு 3வது வந்து பார்த்திங்கன்னா டிசைனு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நமக்கு அந்த எரர் வந்துட்டு சால்வ் ஆகிரும். ஸோ கோ கொடுத்தோன்னா 2வது வேல்யூ 3வது வேல்யூ நமக்கு வந்துட்டு இங்கே இன்செட் ரோடு ஸோ வந்திருக்குங்களா. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ரெப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எரரும் சால்வ் ஆகிருக்கும், டேட்டாஸும் நமக்கு சப்மிட் ஆகிருக்கும். ஸோ 3 இங்கே இருக்குங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 2 டேட்டாஸ் தான் இருக்குது. மறுபடியும் நீங்கள் ப்ரௌசர்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இது ஆட் ஆகிருக்கு, ஜான். ஸோ இதோட இது வந்து பார்த்திங்கன்னா 3ங்கிறது செலக்ட் ஐடி. ஸோ இப்போ என்னென்னா நமக்கு வந்துட்டு இதோட இது வந்து பார்த்திங்கன்னா டிசைனுங்கிறது அர்த்தம். ஸோ ஓகே, தென் இந்த வீடியோவில் வந்துட்டு கிரியேட்டுங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். நான் வந்துட்டு நம்புகிறேன் உங்களுக்கு வந்துட்டு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. connection.php ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஃபைலு, தென் cert.php ஸோ செகண்ட் க்ரியேட் பண்ண ஃபைலு. இன்செட்க்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதோ டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு மெசேஜ் போட்டு விடுங்க. நான் வந்துட்டு அதை வந்துட்டு நான் ரெசால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா PHP ஓரியன்டான செஷன் பார்த்துட்ருக்கோம், லெசன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா PHP மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ஸோ PHP பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸோ இன்னும் டீப்பராக போகணும் அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இன்னும் நிறையா PHP பற்றி பேசுவோம். ஸோ ஓகே, நானும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறதுக்கு நானும் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். மீன்ஸ் என்னென்னா, நானும் இப்போது PHP வந்துட்டு நானும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு டீப்பராக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கம்மிங் வீடியோஸில் இன்னும் நிறையா விஷயங்களாக நம்ம பார்ப்போம்.